தமிழகத்தின் வைணவ தலங்களில் தட்சிண துவாரகை என்று போற்றப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா மிக விமரிசையாக நடைபெற்றது. சோழ மன்னர்களால் தொடங்கப்பட்ட நாயக்கர் காலத்து கட்டிடக்கலை அற்புதங்களை கொண்ட இந்த கோயிலின் குடமுழுக்கை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். கடந்த 24ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் விழா தொடங்கியது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத மந்திரங்கள் முழங்க ஹோமங்கள் நடைபெற்றன. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக 4ஆம் நாள் யாகத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நேரில் பங்கேற்றார். கோயிலின் கம்பீரமான 16 ராஜகோபுரங்கள், 24 சன்னதிகள் மற்றும் கருட ஸ்தம்பம் ஆகியவற்றின் விமானங்களுக்கு பட்டாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றினர். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோபாலா, கோவிந்தா என்று எழுப்பிய பக்தி முழக்கம் மன்னார்குடி நகரையே அதிரச் செய்தது. இந்த விழாவில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டனர். இதனால் மன்னார்குடி நகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது.